துபாய் வந்து 2 வீக்ஸ் ஆச்சுங்க. ஏன் யுஏஇ ஏன் துபாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. அண்ட் நம்ம ஊரில் ஐடியில் வேலை செய்கிற எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும்ல, அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும், அமெரிக்காவில் போய் இது செட்டில் ஆகணும் அப்படி இப்படின்ட்டு. எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக. அதுக்காக கடைசி ஒரு 4 வருஷமாக வந்து நானும் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காகவே அமெரிக்கன் கம்பெனியாக பார்த்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பட் நோ லக், எதுவுமே கிடைக்கல. அண்ட் 2025 செப்டம்பரில் வந்து ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. H1B லாட்ரி கிடைச்சாலும் உங்களோட கம்பெனி வந்து 1 lakh USD பே பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அமெரிக்காவில் போயிட்டு வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ரூல் வந்துச்சு. 1 lakh USD இன்றைக்கி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 93 லட்சங்க. ஸோ எத்தனை கம்பெனி வந்து 93 லட்சம் கட்டி எம்ப்ளாயீஸ் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போய் வேலை செய்ய வைப்பாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான் கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறது எம்ப்ளாயீஸ்க்கு. அதுக்கப்புறம் ரொம்ப யோசித்தேன், இன்னமும் நம்ம வந்து அமெரிக்கா அப்படின்னு நினச்சி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம க்ரோத் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வி ஹவ் டு டேக் சம் அதர் பாத் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டார்கெட் வச்சுருந்தேன், யுஏஇயா இல்லை யூரோப்பா அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அப்புறம் ஃபைனலாக வந்து எனக்கு யுஏஇ தான் செலக்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் மெயினாக ஏன் துபாய் ஏன் யுஏஇ அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி அண்ட் தெர் இஸ் நோ இன்கம் டேக்ஸ். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்து இன்கம் டேக்ஸே கிடையாது, 0% இன்கம் டேக்ஸு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10%, 15%, 20 அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் சிடிசி. ஸோ இங்கே வந்து 0% இன்கம் டேக்ஸ் அண்ட் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு தான் யுஏஇ துபாயில் வந்து இன்றைக்கி நிற்கிறோங்க. ஸோ போக போக நிறைய பேசுவோம். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா. பாய்.